அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே, துலாம் லக்ன நேர்களே, இப்படி ஒரு மாற்றம், இப்படி ஒரு அதிசய நிகழ்வு ஏப்ரல் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு ஏற்பட போகிறது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு டேர்ன், எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 15க்குள்ளே நடக்க போகுதுங்க. அது என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுவதும் பாசிட்டிவாக ஒரு சந்தோஷமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மனதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய தேவை, அடுத்தவர்களுடைய சந்தோஷம், அடுத்தவர்களுக்காக வாழ்தல், குடும்பத்திற்காக நம்ம லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ராசியில் ஒரு ராசி எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ரொம்ப நாள் கழிச்சு அர்த்தாஷ்டம சனிங்கிறது விலகிருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி விலகினாலும் ராகு பகவான் 6ல் இருக்கிறார், கேது பகவான் 12ல் இருக்கிறார், குரு பகவான் 7ஆம் இடம் அப்படிங்கிற கலத்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் நிறைய துலாம் ராசி நேர்களுக்கு இன்னமும் திருமணம் நடக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானுக்கு சனி பகவான் 3வது பார்வையாக பார்க்கிறார். மேலும் இந்த வீட்டுடைய அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறது கோச்சார அடிப்படையில் இருக்கின்ற இடத்தில் சனி பகவானுடன் சேர்க்கை இருப்பதினால் நினச்ச விஷயம் நடக்காம போராடுவாங்க. மனசுல ஒரு பயம் வந்துடும். என்ன ரீசன்னா, கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் போதே திருமணம் ஆகலை, இனிமே என்னோட வாழ்க்கையில் எப்படி திருமணம் நடக்க போகுதுங்கிற ஒரு பயமும், செல்வ செழிப்பு உடைய அர்த்தாஷ்டம சனி விலகினதுக்கு அப்புறம் கூட கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மன பிரச்சனைங்கிறது இருக்கும்போது எப்படி அடுத்து வரும் காலங்கள் இருக்க போகிறதுன்னு ஒரு பயமும், அதே நேரத்தில் கேது 12ல் இருக்கிறதுனால இனிமே நம்மளுக்கு ஞானம் பிறக்குமா, இனிமே நம்ம உஷாராக இருப்போமா, இதுக்கப்புறமான தப்பு பண்ணாமல் இருப்போமா, இல்லை நம்ம பண்ண தப்புக்கு ஒரு பிராய்ச்சித்தம், ஒரு நன்றி கடன் அப்படிங்கிறது தான் கிடைக்குமா, இழந்த பணத்தை மீட்க முடியுமா, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா, ஏன் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேனே, நம்மளை அவமானப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள், காயப்படுத்தியவர்கள், நம்பிக்கை துரோகம் ஏற்படுத்தியவர்கள் நல்லா தானே சார் இருக்காங்க. எல்லாத்தையும் அனுபவித்து நாங்கள் ஏன் சார் திருப்பி திருப்பி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம்னு கேட்குற ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் இந்த ஏப்ரல் 1 முதல் 15 வரை ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. துலாம் ராசிக்காரங்க ஜென்ரலாகவே ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. என்னென்னா, இனிமே அவங்க அசிங்கப்படுறதுக்கோ இனிமே பிரச்சனையை மாற்றுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது, அனைத்தும் முடிந்து விட்டதுன்னே சொல்லலாம். அவ்வளவு தெளிவான, அவ்வளவு ஒரு நியாயமான சிந்தனை உடைய நீங்கள் எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வரான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இனிமே பிரச்சனை இல்லாமல் வாழ்வது எப்படி, நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வது எப்படிங்கிற ஒரு அருமையான ஆன்சரை தான் இந்த விஷயத்தில் சொல்ல போகிறேன். வளர்பிறை பிரதோஷம். வளர்பிறை பிரதோஷம்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தி பகவானை பார்த்தா போதும். கரெக்ட், நானும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு துலாம் ராசினியர்களும் இந்த வரக்கூடிய பங்குனி மாதம் வளர்பிறை பிரதோஷத்தன்று, அதாவது ஏப்ரல் 6 வரக்கூடியது சனி மகா பிரதோஷம், ஏப்ரல் 21 வருவது தான் வளர்பிறை பிரதோஷம். இந்த ஏப்ரல் 21 வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷத்தன்று, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் நான் ஒரு 3 ஸ்தலம் சொல்கிறேன். இந்த 3 ஸ்தலங்களில் ஏதாவது ஒரு ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டு பாருங்கள். சாப விமோச்சனம், ஆயுள் விமோச்சனம், ஜென்ம விமோச்சனம் அப்படிங்கிற 3 விஷயங்கள் நடக்க போகிறது. ஆயுள் விமோச்சனம்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராதுங்க. ஜென்ம விமோச்சனம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விமோசனம் அப்படின்னாலே புண்ணியம் நம்மை தேடி வருகிறது, பாவங்கள் கழிகிறதுன்னு அர்த்தம். லாஸ்டா ஸ்தலங்கள் சொல்றேன். முதல் ஸ்தலம் சோளிங்கர் நரசிம்மர் கோவில், பரிக்கல் நரசிம்மர் கோவில்,
மூன்றாவது முக்கியமான நரசிம்மர் கோவில் தாங்க இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு அம்சமான நரசிம்மர் கோவிலுங்கிறத நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நாமக்கல் நரசிம்மர். ஏன்னா ஆஞ்சநேயர் நரசிம்மருக்கு ஈக்குவலாக ஹைட்டாக இருப்பார். இந்த நரசிம்மர் கோவில் மிக 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 பழமையான கோவில், ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில், மலையை குடைந்த கோவில். இந்த 3 கோவிலில் ஏதாவது ஒரு கோவில் பாருங்கள், போய் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம், ஒரு வெற்றி, ஒரு நிம்மதி கிடைக்குங்க. இன்னொரு முக்கியமான வீடியோவில் மிதுன ராசியை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயத்தோட அடுத்த வீடியோவில் வரேங்க. நன்றி, வணக்கம்.